வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ட்ரேசிங் வீல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ரேசிங் வீல் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கை வச்சுக்கிறதுக்கான ஒரு லேசான ஒரு பள்ளம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்படி பல் மாதிரி இந்த ஒரு வீல் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து ட்ரேசிங் வீல் இருக்கும். இந்த ட்ரேசிங் வீலை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாட்லாம் நம்ம வந்து இப்போ ப்ளவுஸில் சுடிதார்லாம் டாட் போட்டுக்கிறோன்னா நம்மளுக்கு வந்து இப்போ 2 லேயர் துணி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சைடுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த டாட் வந்து நம்மளால் வரைய முடியும். அதுக்காக நம்ம 2 சைடுக்கும் நம்ம வர்றதுக்காக இப்படி இது மாதிரி ஒரு டாட் போட்டுக்கிறோன்னா இது வந்து 2 லேயர் இருக்கிற மாதிரியான மெட்டீரியல். இது இந்த ட்ரேசிங் வீலை வச்சு இந்த கை விரல் வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இதை வந்து நல்லா கொஞ்சம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிக்கணும். கை விரலை இது மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 டைம் வந்து அது மேலே இப்படி போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு அடுத்தது வந்து இப்படி உள்பக்கம் பார்த்தீங்கன்னாலும் அந்த டாட் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்துடும். ஸோ நம்மளுக்கு அப்படியே ப்ளூ கலர் வந்துருச்சு. இதை வச்சு நம்ம அப்படியே டாட் வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு டாட் பிடிக்கிறதுக்கலாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸோட பேக் சைட்லலாம் நம்ம இப்போ வந்து கட் ஒர்க்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து பேக் சைடு வந்து இப்படி ஆன் ஃபோல்டில் இருக்கிற மாதிரி நம்ம மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஒரு சைடு தான் நம்மளால் வந்து வரைய முடியும். இப்போது இது மாதிரி ஒரு சைடு வந்து இப்படி இந்த சர்க்கிளை நம்ம இப்படி போட்டுட்டு இது மாதிரி போட்ட சர்க்கிளை இதே மாதிரியே நம்ம இந்த விரலை வந்து இப்படி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இந்த வீல் வச்சு இது மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு 2 டைம் அது மாதிரி நம்ம வந்து இப்படி இது பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி வரைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த சைடுக்குமே நம்மளுக்கு வந்து அந்த சர்க்கிள் வந்து இப்படி கிடச்சிடும் நம்மளுக்கு. அப்போ நம்ம வந்து இப்படி லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாமே நம்மளுக்கு வந்து இது மாதிரி டாட் வரைகிறதுக்கு இந்த மாதிரி இந்த கட் ஒர்க் ப்ளவுஸுக்கு இதுக்கெல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த ட்ரேசிங் வீல் வந்து நல்லா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் இன்னொரு டைப்பும் இருக்குது. அதுவும் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இன்னொரு மெத்தடுமே இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு எல்லோ கார்பன் வச்சுமே நம்ம அதை போடலாம் அந்த ட்ரேசிங் வீல் யூஸ் பண்ணி. இப்போ வந்து நம்ம மெட்டீரியலுக்குலாம் இப்போ வந்து எம்ப்ராய்டரி அது மாதிரி போட்டுக்கிறோம்னா இது மாதிரியான ஒரு எல்லோ கலர் கார்பன் பேப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். இந்த வந்து நம்ம வந்து ப்ளூ ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போ ப்ளூ கலர் வந்து நம்ம மெட்டீரியல்லாம் படும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ப்ளூ கலர் லேயராக இருந்துடும். இப்போ எல்லோங்கும் போது உங்களுக்கு வந்து எதுவுமே நம்ம என்ன லைன் வரைகிறோமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்குங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மெட்டீரியலுக்குனா எல்லோ கலர் கார்பன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ 2 லேயர் இருக்கிற மாதிரியான மெட்டீரியல் தான் இது. இந்த மெட்டீரியலில் இந்த எல்லோ கலர் கார்பன் வந்து இப்படி உள்பக்கமாக இருக்கிற மாதிரி இது வந்து மெட்டீரியலோட நம்ம வந்து ராங் சைடில் தான் வரைய போகிறோம். உள்பக்கமாக இருக்கிற மாதிரி மேலே வந்துட்டு இந்த டார்க் கலர் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். மெட்டீரியலில் பேப்பர் வந்து இது மாதிரி படுற மாதிரி நம்ம வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து பேட்டர்ன் வச்சு இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ட்ரேசிங் வீல் வச்சு கொஞ்சம் நல்லா டைட்டாக பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வரைஞ்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி பேப்பரை நம்ம எடுத்துடலாம். எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டாட் வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு. உங்களுக்கு கேமராவில் பார்க்க அந்தளவுக்கு சரியாக தெரியலனாலும் நம்ம நேரில் அப்படி கண்ணால் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து கரெக்டாகவே தெரியுது எல்லாமே. இப்போ நம்ம வந்து இப்படி மெட்டீரியலை வந்து உள்பக்கமாக இப்படி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 மெட்டீரியலுக்குமே அந்த நம்ம வந்து ட்ரேசிங் வீல் வச்சு போட்டது வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். அது மேலே வந்து நம்ம மார்க்கர் வச்சு அந்த டாட்டை வரைஞ்சிக்கிட்டு நம்ம வந்து 2 பக்கமுமே டாட் பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி அது உள்பக்கம் வந்துருக்கு. அது மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ நம்ம ட்ரேசிங் வீல் யூஸ் பண்ணி 2 லேயர் துணி டாட்டை எப்படி வரையலானோ கட் ஒர்க் டிசைனுக்கு எப்படி ட்ராப் பண்ணலாம் பேப்பர் பேட்டர்னில் இருக்க டாட்டை எப்படியெல்லாம் துணியில் வரையலான்னு பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.